ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு குட்டியான ஒரு பிக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு காம்போங்க இந்த தாத்தா காவேரியோட காம்போ. ஏன்னா அவங்களோட அந்த பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். காவேரிக்காக தாத்தா பேசுகிறதும், தாத்தாவுக்காக காவேரி நிற்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே அவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த அன்பு. இனிமே எது நடந்தாலும் காவேரிக்காக கண்டிப்பாக வந்து தாத்தாவும் விஜயும் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் மற்றவங்கள எதிர்பார்க்க முடியாது. பாட்டி, அதே மாதிரி சித்தி, இவங்க எல்லாம் வந்து ராகினிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காவேரியை பிடிக்காது. இந்த இடத்துல மறுபடியும் காவேரிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. இதில் வந்து மேரேஜுமே காவேரியால் தான் நின்றுச்சு அப்படின்னு பாட்டியும் சரி சித்தியும் சரி நினச்சிட்ருக்காங்க. அதனால் ராகினி சொல்கிற பொய்யை நம்புறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் தாத்தாவும் விஜயும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்கமிங் காவேரி அண்ட் தாத்தா இவங்களோட காம்போவில் வந்து சீக்வன்ஸ் வரப்போகுது. காவேரி, ராகினி அண்ட் குமரன் 3 பேரும் சேர்ந்து அவுட்டிங் எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்குது. அங்கே எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட கேஷுவலான ஒரு காஸ்டியூமில். ஷூட்டிங் காஸ்டியூம் கிடையாது. அதே மாதிரி கங்கா வந்து ரீசெண்டாக ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, பீயிங் கங்கா அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம விஜயோட வீடு அந்த டெரஸில் வந்து இருக்க மாதிரி இருக்குது லொக்கேஷன் பார்க்கும்போது. என்னடா இது, இவங்க எதுக்கு விஜயோட வீட்டுக்கு வந்தாங்க? விஜய் அண்ட் காவேரி இவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பித்ததுனால அப்கமிங் வரப்போக இருக்காங்க போல இருக்குது. இனி எதிர்பாராத பல திருப்பங்களை வந்து எதிர்பார்க்கலாங்க மகாநதி சீரியலில். ஏன்னா ராகினி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? அப்கமிங் சீன்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.